குருவங்கோட்ட மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா மாரியாக வந்தவளே மாரியாக வந்தவளே தாயோ நல்ல மகனுமாக தாயோ நல்ல மகனுமாக ஐயாவான காத்தவராய ஐயாவான காத்தவராய அம்மாவோட வாசலில் அம்மாவோட வாசலில் காத்தவராயர் ஆடுவார் காத்தவராயர் ஆடுவார் குருவங்கோட்ட மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா மஞ்சேன முகத்தடையே மஞ்சேன முகத்தடையே மாயனோட தங்கையம்மா மாயனோட தங்கையம்மா குங்கும பொட்டுக்காரே குங்கும பொட்டுக்காரே குருவங்கோட்ட மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா அக்கினியில் பிறந்தவளே அக்கினியில் பிறந்தவளே ராமன் தங்கையம்மா ராம தங்கையம்மா பங்கோளகை வேடத்து வேப்பங்கோளை கைவிடத்து குருவங்கோட்ட மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா ஆதாளி ஓடுறாளே ஆளாளி ஓடும் போது மஞ்சேன முகத்தடை மஞ்சேன முகத்தடை மாறி மாறி அம்பிகைய மாரியம்மா மாரியம்மா மாறி மாறி பிறந்தவளே மாறி மாறி பிறந்தவளே குருவங்கோட்ட மாரியே குருவங்கோட்ட மாரியம்மா மாரியாக வந்தவளே மாரியாக வந்தவளே மூன்று முகம் கொண்டவளே கொண்டவளே அம்பிகைய முப்பூடாதே அம்பிகை முப்பூடாதே தாயான பேச்சியோடு வேதியோடு அம்பிகைய துர்க்கையம்மா அம்பிகை துர்க்கையம்மா அக்கா தங்கை எட்டோ வேறு அக்கா தங்கை எட்டு பேர் வீரப்பல்லோ ஒரு அடையா பல்ல விருதடையா வெறித்தாடும் தலைமுடியா தாடும் தலைமுடியா பல்லங்குரு அடையா ஒரு பல்லங்குருவாயா கோபாலன் தங்கையம்மா கோபால தங்கையம்மா வாக்கு சொன்னா ஒய்யாதே வாக்கு சொன்னா பொய்யாதே வரங்கொடுத்தா தப்பாதே வரங்கொடுத்தாதப்பாதே குருவங்கொட்ட மாறி தாயே குருவங்கோட்ட மாரியாயே மாரியாக வந்தவளே மாரியாக வந்தவளே மாறி மாறி பிறந்ததாலே மாறி மாறி பிறந்தவளே மாறி என்று ஒரு பெயர் உனக்கு மாறி என்று ஒரு பெயர் கைலங்கேறி வருவதற்கு கைலங்கேறி வருவதற்கு சிவனாரும் கொடுத்த பெயர் அக்கினியில் பிறந்ததாலே அக்கினியில் பிறந்தவளே அக்கினி மாறி என்று அக்கினி சட்டி மாரியம்மா அக்கினி சட்டி கையில் எடுத்து அக்கினி சட்டி கையில் எடுத்து மாரியாக வரும் அம்மா மாரியாக வரும் அம்மா அஞ்சு சடாடி வரும் அஞ்சு சடாடி வரும் அழகு சடாடுதம்மா அழகு சட மார்புறமா கப்பாரையும் கை பேரம்மா கப்பரையும் கை பெறம்மா கண்ணனோட தங்கையம்மா கண்ணனோட தங்கையம்மா மஞ்சச்சால காரியம்மா மஞ்சச்சேல காரியம்மா தாயான மாரியா தாயான மாரியம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு உலவ பொன்னான மணிகோரவ பொன்னான மணிகோலவ குருவங்கோட்ட மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா ஆதாளி ஓடுறாளே ஆதாளி ஓடுறாளே ஆடுவாளா பாடுவாளா 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 ஆதாளி ஓடுவாளா ஆடுவாளா பாடுவாளா ஆடுதாளே ஆதாளி ஓடுவாளே வீரப்பல்ல வெறு சடையா வெறு சடையா வெறு சடையா வெறு சடையோ வெறித்தாடோ தலைமுடியா வீர பல்ல வெறு சடையா வெறு சடையா வெறு தாடோ தலைமுடியோ அப்போ நல்ல சடை அழகே தடையழகி சடை அழகே சடை அழகே ஹரி ராமா தங்கையம்மா பூரல்ல சடையழகி சடை அழகே ஹரி ராம தங்கையம்மா
புறப்பட்ட கார்த்தவேளு 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 அரியாக வந்தவேளு குருவங்கோடை கார்த்தவேளு கார்த்தவேளு மாரியாக வந்தவேளு சான்றோருடைய குலமதில 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 அரியாக வந்தவேளு சான்றோருடைய குலமதில குலமதில மாரியாக வந்தவேளு ரெட்டியார் வட்டி ஊரதில 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 அரியாக வந்தவேளு ரெட்டியார் பெட்டி ஊரதில ஊரதில மாரியாக வந்தவேளு காத்தவராயர் வாசலில 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 தாயவளோ ஆடுதாளே காத்துரக வாசலில வாசலில தாயவளோ ஆடுவாளே ஒன்ன போல தேவதைய 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 அழகத்தில பார்த்ததில்ல உன்னை போல தேவதைய தேவதைய உலகத்தில பார்த்ததில்லை நாகம் வந்து கொடை உடைக்க கொடை பிடிக்க கொடை உடைக்க கொடை பிடிக்க பாம்பு தாலாட்ட நாக வந்து கொடை பிடிக்க கொடை உடைக்க நல்ல பாம்பு காலாட்ட அப்படியே அப்ப மாயாண்டி சுடல ஈசனுக்கு சரி அங்க ஆண்டவன் சிவபெருமா சிவபெருமா கூட்டு கூட எப்படி கொடுக்காரு தெரியுமா எப்படி ஆண்டவன் ஆமா ஒரு கோட்டு அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டிருக்காரு சரி முட்டையோட முருங்கக்காய் முழு படப்புல இருக்கு இருக்கு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 21 ஆமாம்மா எதுக்கு ஐயா அந்த அவிச்ச முட்டை சரிதான் ஆ, இந்த பச்சை முட்டை 21 எதுக்கு ஐயா, அவிச்ச முட்டை படப்புல இருக்கு ஆமா அது வச்சாச்சு ஆமா இந்த இந்த 21 பச்சை முட்டை 21 எதுக்கு தெரியுமா ஆமா எதற்கு அவர் காடு சுத்தி விளையாடி வருவாரு பாத்தீங்களா ஆமாம்மா அப்போ சில்லறை தேவதைக்கு கொடுக்கறதுக்காண்டி இந்த பச்சை முட்டையை வச்சிருக்காரு அதானே காக்க ஆமா இத்தனையும் கொடுக்கணும் கொடுத்தாத்தான் மாயாண்டி ஏத்துக்கிடுவாரு இல்லைன்னா ஏத்துக்கிட மாட்டாரு பக்கத்துல மத்த யாரும் வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க ஆமா எனக்கு தான் உனக்கு வேணுமா உனக்கு வேணும்னா இங்க வா இங்க வரியா வந்தா தான் உனக்கு கிடைக்கும் உங்க தாத்தா என்கிட்ட கொடுத்தாச்சு ஆஹா அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் அத்தை வச்சுக்கிட்டா ஓய் அடியா அப்படியே மாயாண்டி சுடலகீசன் ஒரு கொட்டை அரிசி பொங்கி முழு படப்புல இருக்கும் போது அப்ப என்ன கேக்குறாரு தெரியுமா எப்பா எனக்கு ஊட்டு கொடைக்கு வில்லுப்பாட்டு வேணுமல்லப்பா அப்படியா வில்லுப்பாட்டு பாடன்னா யாரை அழைத்தார் தெரியுமா மாயனந்த பெருமாளையோ 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 அழைப்பாரா அழைப்பாரா சிவனாரும் அழைக்கும் போது பெருமாள் கோபால கோபால அலைகடலும் விட்டல்லவோ விட்டல்லவோ அச்சோதரும் வராரே கைலாசம் வர நேரம் கைலங்கேரி வருவாதத்தில் பருவ
எங்கள் எம்பெருமான் பார்ப்பாராம் பார்ப்பாராம் என்பெருமாள் பார்க்கும் போது சிவனாரிடம் கேட்பாரா ஆண்டவனே பகவானே அழைத்ததொரு விவரம் என்ன இந்த நிடம் சொல்ல வேணும் ஈசனான பகவானே மாயவரும் கேட்கும் போது சிவபெருமாள் சொல்லுவாரா மாயவரும் கேட்கும் போது சிவபெருமாள் சொல்லுவாரா அச்சுதன் கோபால கண்ணனாகப்பட்டவர் கைலாசம் வந்து பாக்காரு. சரி, கைலாசம் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கு. கைலாசம் ரொம்ப ஜெகஜோதியா தான் இருக்கு. ஆமாண்ணா, ஏன்னா இங்க கொடை விழா நடக்கு, அங்கேயும் கொடை விழா நடக்கு. அதான் ஜெகஜோதியா இருக்கு கைலாசம். சரி, என் பெருமாள் பார்த்த உடனே அத்தானே பகவானே கைலாச ஜெகஜோதியா இருக்க. இது உங்க மூணாவது மருமக பிள்ளைக்கு கொடை விழா நடக்கு. எப்படி? மூணாவது மருமக பிள்ளைக்கு. எங்க மூணாவது மருமக பிள்ளைக்கு? ஆமா, எங்க மருமக பிள்ளைக்கு. ஆமா. சரி, என்ன கூட நடக்கு? ஊட்டு கூட நடந்துட்டு இருக்கு. ஊட்டு கூட நடக்கு. ஆமா. அதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க வர வேண்டிய வில்லுபாட்டு பண்ணி. இந்த மூணாவது மருமகம் எப்போ வந்தாரு? இது உங்க தங்கச்சி திடீர்னு கேட்டாங்க, திடீர்னு கொடுத்து. 8 நாளையில உன் தங்கச்சி கேட்டாப்பா. 8 நாளையில அந்த குழந்தைய கொடுத்தாச்சு. சரி, அந்த குழந்தை அப்ப ஊட்டு கூட நடக்கு. ஆமா. உங்க கூடக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு இங்க வில்லுபாட்டு பாட. ஏன்னா கைலாச வளப்பை எல்லாத்துக்கும் தெரியாது. ஆமாம்மா, உனக்கு மட்டும் தானே தெரியும் கண்ணா. கைலாச வளப்பத்தை நீதான் எடுத்து பாட வேண்டும். அப்ப ஊட்டு கொடைக்கு கைலாச வளப்பத்தை எடுத்து பாடணும். ஆமா, வில்லு பாட்டு பாடணும்னா 6 நபர் வேணும். சரி, 6 நபர் இருந்தா தான் வில்லு பாட்டு பாட முடியும். நானே ஒரு ஆளா வந்திருக்கேன். ஆமா, நான் எப்படி வில்லு பாட்டு பாட? தன் கையில் இருக்கக்கூடிய கோதண்டத்தை எடுத்து வில்லாக வளைத்தார். அங்கே 9 நவகிரகத்தை 9 மணியாக கோர்த்தார். ஆமா. ஆதி சேடனை பந்தாடையாக போடுகின்றார். குண்டோதரனை குடமாக மாத்துகின்றார். சரி, அப்ப ஆளு 6 பேர் வேணும்ல. 6 நபர் இருக்குல்ல. அப்படியா? குடம் யார் அடிக்கா தெரியுமா? யாரு? நந்தி பகவான் குடம் அடிக்காரு. குடம் அடித்தார். நாரதர் உடுக்கை வாசிக்கின்றார். ஆமா. கணபதி தாளம் அடிக்கிறார். தாளம் அடிச்சிட்டாரு. தும்பொருவர் கட்டை அடிக்கிறார். ஆமா. ஆறுமுக கடவுள் வீசுகோல் வீசுறாரு. ஆமா, முருகர் வீசுகோல் வீசுறாரு. என் பெருமாள் எப்படி பாட்டு பாடுறாரு தெரியுமா? எப்படி? தெல்லைவான களமாதேலையே சொடலத்தைவா ஓடியா சொடலத்தைவோ தேந்த பேணா வியாகுதப்பா போ சுடலத்தைவோ தேந்த பேணா வியாகுதப்பா போ சுடலத்தைவோ ஓடியா சொடல கண்ணு தேன்ற பேணா வியாகுதப்பா போ சுடலையா தேன்ற பேணா வியாகுதப்பா போ சுடலத்தைவோ மையான கரையதிலையே சொடலத்தைவோ சுடலத்தைவோ ஓடியா சொடலத்தைவோ ஓடியா சுடலத்தைவோ ஆண்ட பேணம் வியாகுதப்பா போ சுடலத்தைவோ ஆண்ட பேணம் வியாகுதப்பா போ சுடலத்தைவோ மையான கரையதிலையே சுடலத்தைவோ ஓடியா சொடலத்தைவோ ஆண்ட பேணம் வியாகுதப்பா போ சுடலத்தைவோ மாண்ட பேணம் வியாகுதப்பா போ சுடலத்தைவோ கட்டையில
பெணமிருக்கு ஏ சொடல தெய்வம் ஓடியா சொடல தெய்வம் ஓடியா சுடல தெய்வம் கலகலன்னு பேகுதப்பா போ சுடல தெய்வம் கலகலன்னு பேகுதப்பா போ சுடல தெய்வம் கட்டையில பெணமிருக்கு ஏ சுடல தெய்வம் ஓடியா சொடல தெய்வம் கலகல என்று வேகுதப்பா போ சுடல தெய்வம் கலகல என்று வேகுதப்பா போ சுடல தெய்வம் மாயாண்டி சொடல ஈசனுக்கு அவர் பிறப்பழப்பெல்லாம் எடுத்து அந்த அரிகரரி கோவிந்தனாகப்பட்டவர் பாட்டு பாடுறாரு. அப்படி பாட்டு பாடக்கூடிய நேரத்துல ஆண்டவன் சிவபெருமாள் கோமரம் ஆடுறாரு. யாருக்கு கோமரம் ஆடுறாரு தெரியுமா? மகனுக்கு கோமரம் ஆடுறாரு. வல்லையத்தை கையில புடிச்சாரு, வீச்சருவா ஒரு கையில, பொன்னந்தடி ஒரு கையில, ஆன பந்த ஒரு கையில. பந்தத்தை காங்கல எம்மதான் தருவாங்க. உனக்கு வேணுமா? எனக்கு இல்ல. மாயாண்டி சுடலை பந்தத்தை காங்கலன்னு சொன்னல, அதான் உனக்கு வேணுமான்னு கேட்ட. மாயாண்டி சுடல தெய்வத்துக்கு அத்தனையும் உடைத்து ஆண்டவன் சிவபெருமாள் கோமரம் ஆடுறாரு. அப்படி கோமரம் ஆடும் போது அங்கே மங்கை சக்தி பார்வதியாகப்பட்டவள் தாயான பேச்சம்மனுக்கு கோமரம் ஆடுறா. உட்கார்ந்த இடத்துல தலைய உழைச்சு விட்டா. ஆமா, மறி கொழுந்து கையில பிடிச்சா. பேச்சுக்கு பிடிச்சது மறி கொழுந்து. கொழுந்து கொழுந்து வச்சுட்டு காட்டுக்குள்ள போக முடியாது. ஏன் நீ கொழுந்தை ஆபத்துல இருக்க? கொழுந்து கொழுந்துப்பா, மறி கொழுந்து. கொழுந்து கொழுந்தை நாங்க சொல்லலாம், குழந்தை ஆபத்துல இருக்கலாம். நீ குழந்தைன்னு இருக்கே, என்ன சொன்னேன்? மறி குழந்தைன்னு நீ சொல்லலையா? நாளைக்கு பாரு தெரியும். காலையில சாப்பிட்டது வலுவலுதாங்க சாப்பிட்டேன். சரி, அதனால வலுவிக்கிட்டு போயிட்டு காலையில பார்த்தனா நம்ம அண்ணன் மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் நீ என்ன சொன்னு அத்தனையும் வந்துரும். அங்க வந்துரும் சொல்றியா? ஆமா. எப்படி மக்கள் செல்வம் யூடியூப் சேனல்? ஆமா, தென்காசியில யார் வச்சிருக்கா தெரியுமா? நம்ம அண்ணன் ஆனந்த அண்ணா வச்சிருக்காங்க. ஆனந்த அண்ணாச்சி அவர்கள். ஆமா, முதல்ல நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு யூடியூப் சேனல் ஒண்ணு கொண்டு வந்தது நம்ம அண்ணன் தான். சரி, வேற யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் கொண்டு வந்தது. நம்மளெல்லாம் விளம்பரப்படுத்தினது முதல்ல மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் தான் விளம்பரப்படுத்துது. ஆமா, நம்மள இந்த உலகத்துக்கு விளம்பரத்துக்கு கொண்டு போறது யாரு? நம்ம யூடியூப் சேனல் தானே, மக்கள் செல்வம் தானே. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னொரு சேனல் வச்சிருக்காங்க. எத்தனையோ சேனல் இருக்கு நம்ம அண்ணன்ட்ட. ஆமா, ஏகப்பட்ட சேனல் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட சேனல் இருக்கு. நான் அப்படித்தானே சொல்றேன். அப்படியா? நீ இருக்கும்போது ஒண்ணும் சொல்ல முடியாதுப்பா. அப்ப மாயாண்டி சுடலேசனுக்கு அங்க சாம கூட நடக்கும் போது என்னெல்லாம் கொடுக்காரு தெரியுமா? நல்ல வரண போட்டு நல்ல வரணாதில பாலி கொடுப்பாரா சோலாட்டு ஒரு வரணு சொல்லுவன்றி மறுவாரணு பாலாடு ஒரு வாரணு பாலுவன்றி மறுவாரணு செஞ்சாவல் ஒரு வாரணு செங்கேடா மறுவாரணு ஏழாவது வரணதில எருமகேடா கொடுப்பாரா கொடுத்தல்லவோ பொண்ணு வள்ளி கையிலை விட்டு பூலோகம் செல்ல வேணும் தாயவள்
வேணும் அப்பா வேணும் அப்பா என்று கேட்கும் வேளையில தாயான வேச்சி அம்மா அம்மா தான் அழைத்து சிவபெரும் ஆள் கொடுப்பாரா அழைத்து சிவபெருமான் கொடுப்பாரா கொடுப்பார் ஆண்டவன் சொடல என்ன கேட்காரு எப்பா எனக்கு எத்தனை பலிகளும் எனக்கு காணாது என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் எனக்கு துணைக்கு எங்க அம்மா வேணும் துணைக்கு அம்மா தானே வேணும் ஆமா பணத்துல இருக்க பேச்சு அம்மா எனக்கு கைலாசத்துல இருக்கக்கூடிய அம்மா எனக்கு வேணும் அது தர முடியாது இந்த அம்மாவை தர முடியாது வனத்துல இருக்கிறாளே வனவேச்சி அம்பிகை அந்த வனவேச்சி அழைத்து செல் மகனை என்றார் அம்மா அப்போ அம்மாவை அழைச்சிட்டு போனா மட்டும் போதாது என்ன எனக்கு ஏகப்பட்ட வரங்கள் வேணும் என்ன வர வேண்டும் அக்கும் வரம் அழிக்கும் வரம் அனைத்து வரங்கள் எல்லாம் வேணும் வேணும் அத்தனை வரம் தந்தா எப்ப அத்தனை வரத்தையும் தாய் பேச்சம்மா உனக்கு கொடுப்பா ஆமா இப்ப நீ கைலாசத்தை விட்டு பூலோகம் போ மகனை என்றார் அப்படி வரங்களை வாங்கிக் கொண்டு ஈசமாக எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி வருகின்ற ஈசன் பெற்ற திருமகனோ நல்ல தலமகனோ அவளை அழைத்தல்லவோ வேச்சியம்மா பாராளே கைலாசமும் தன்னை காடந்து கர்ணை சங்களே மலை காடந்து மைப்பாருணை பாரோ நெருக்கல்லா ஒரு சோனையோ நாடு கடலும் விட்டு ஏக போகா பட்டணமோ பூசரசம் பட்டணமோ புகழ்வரிய நாடு விட்டு மக்காவுக்கு வராரே மக்காவுக்கு வராரே மதினா நம்பி வாசலே எப்படி வாராரு தாயான வேச்சம்மனை அழைத்துக் கொண்டு பூலோக சீமைக்கு வராரு கைலாசம் தனை கடந்து கர்ணை சங்களே மலை கடந்து மைப்பாறு நெய்ப்பாறு நேருக்கல்ல ஒரு சொனை இரட்டு நாடு கடலை வெட்டி ஏக போகா பட்டணத்தில் பட்டணம் புகழ் பெரிய நாடு விட்டு மக்காவுக்கு வருகின்றார் மக்கா எங்கயா இருக்கு வடக்கு இருக்கு மக்கா மதீனா நம்பி வாசல்ல வந்து கூடாரத்தை அடிச்சாரு தாயான பேச்சியோடு ஜடல வந்து கூடாரத்தை அடிச்சிட்டாரு ஆமையா சௌந்தரவியாவுல வந்து கூடாரம் அடிச்சு உட்கார்ந்து இருக்காரு அப்ப ஈசமாக அங்க அல்லாஹ்வோட வாசல்ல வந்து எப்படி அட்டகாசம் நடத்துறாரு தெரியுமா பொறவரை வாரவரை பொரடில்லட்டே அடிவாரா பொறவரை வாரவரை பொரடில்லட்டே அடிப்பாரோ நேரம் தப்பி வாரவரை நெஞ்சிலட்டே அடிபாரா நேரம் தப்பி வாரவரை நெஞ்சிலட்டே அடிப்பாரோ மாட்டலும் சங்க தோணோ மாறி மாறி எரிவாரா எரிவாரா மாறி மாறி எரிவாரா எரிவாரா மாட்டலு செங்க துண்டா செங்க துண்டா செங்க துண்டோ மாறி மாறி எரிவாரா எரிவாரா மாறி மாறி எரிவாரா எரிவாரோ
மக்காவோட வாசல வந்து அம்மா 8 நாள் அட்டகாசம் எப்படி நடக்கு எப்படி நடக்கு நேரம் தப்பி வாரவர நெஞ்சில் அட்டி அடைக்க வாங்க அடி விழுந்து ஆளக்காங்களே சோலுகார பெண்கள் எல்லாம் சோல் அட்டிய அடைக்காரு காணலையே அடி விழுது ஆள காங்கல காணவில்லை ஐயோ என்ன அடி மட்டும் தானே விழுது ஆள காங்கலையே ஏன் யாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க ஆஹா இதுவரைக்கும் அல்லாவோட வாசல்ல இப்படி நடந்தது இல்லையே இல்லை இல்லை அநியாயம் நடப்பது என்ன என்ன நம்ம ஆதாளி குறிகாரிய பார்க்க வேண்டும் ஆமா குறி தொலைக்கினாதானே என்ன நடக்குன்னு தெரியும் ஆமா குறிகாரி வந்ததானே தொலைக்கினாதானே யாரு எவருன்னு தெரியும் யாரு என்னன்னு பார்க்க முடியும் ஆமாம்மா என்று குறிகாரி தேடி லெப்பைமார்கள்லாம் போறாங்க வருகின்றார்கள் அப்படி குறிகாரி தேடி வரக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா அந்த குறிகாரிய யாரு வராங்க தெரியுமா யாரு அம்மா வருகின்றாள் என் தாய் பேச்சம்மா வர எங்க அம்மா பேச்சு வாரா பேச்சு எப்படி வாரா தெரியுமா எப்படி அங்க கக்கத்துல ஓலை பெட்டி இருக்கு ஆமா இப்படி கக்கத்துல வாழை பெட்டியை வச்சுக்கிட்டு ஆமா கையில குறுக்கம்பு இருக்கு அங்கெல்லாம் அப்படி போச்சு அடியா ஆமா குறிக்கம்பு கையில இருக்கு எடுத்து ஒரு அகலத்துக்கு நெத்தியில பொட்டு ஆமா இப்படி சாயலாக அப்படியே இந்த கொண்ட வட்டு கொண்ட ஒரு சாயெல்லாம் போட்டிருக்கா ஒரு சாயலாக போட்டு ஆமா கொண்டைய போட்டு எப்படி சொல்லிட்டு வரா என் அம்மா குறி சொல்லணுமோ குறி குறின்னு தான் சொன்னேன் அடியா ஆ, நீ என்ன சொல்லணுமோ இப்ப சொல்லிக்க நல்லா அம்மா அம்மா குறி சொல்லலையோ குறி ஏம்மா குறி தொலைக்கணுமோ குறி உள்ளத உள்ளப்படி சொல்லுவேன் ஆமா நாளைக்கு நடக்குது என்னைக்கு நடக்கிறது நாளன்னைக்கு நடக்குது இன்னும் கொஞ்சம் பொறுத்து நடக்குது ஆமா என்னென்ன இப்ப நடக்க அத்தனையும் நான் சொல்லுவேன் ஆமா உள்ளத உள்ளபடி ஒளியாம அப்படியே சொல்லிடுவேன் அப்படியே நான் செக்கம்மா வந்திருக்கேன் ஜக்கம்மா வந்திருக்கேன் ஏன் அம்மா சக்கம்மா 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 வந்திருக்கேன் மலையாளத்தில இருந்து நான் ஜக்கம்மா வந்திருக்கேன் ஆமாம்மா நான் குறிச்சலனுமோ குறி என்று என்று ஆ, குறிகாரி சத்தம் போட்டு என் தாய் பேச்சு வாடுறா வருகின்ற அப்ப பேச்சம்மா வரும்போது போது லெப்பைமார்கள் வந்து வழிமறித்தார்கள் மறித்து எம்மா எங்க நாட்டுல ஆ, நீங்க வந்து குறி தொலைக்கணும் அம்மா என்றார் எட்டோட ரெண்டு நாளா அட்டகாசம் நடக்கு என்ன என்னென்ன பார்க்கணுமே என்று ஆமா குறி தொலைக்க வர வேணுமையானால் கோடாங்கி எடுத்து எப்படி வாரா தெரியும் தாத்தா 9 கம்பளமே கம்பளமே தம்பலமே உள்ளத உள்ளபாடு ஒளியாம சொல்லிடாம ஒவ்வொரு தம்பலமே 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 சொல்லிடாம சொல்லிடாம மலையாள பகவதிய 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 மறைந்திருக்கோ சங்கதிய மனதில் வந்து சொல்லிடாமா மலையாள பகவதிய 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 சொல்லிடமோ 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 குருவங்கோட்டை மாரியம்மா 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 மறந்திருக்கோ சங்கதிய மனதில் வந்து சொல்லிடம்மா குருவங்கோட்டை மாரியம்மா 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 மறைந்திருக்கோ சங்கதிய மனதில் வந்து சொல்லிடமோ அப்படி கோடாங்கி அடித்து குறி தொலைக்கிறா தாய் பேச்சு அம்மா எப்படி குறி தொலைக்கிறா தெரியுமா என்ன எப்பா என்ன உங்க இடத்துக்கு வந்திருக்கிறது பேயும் இல்ல பிசாசும் இல்ல யாரம்மா கைலாசத்தில் இருந்து கடவுள் மகன் மாயாண்டி சுடல வந்திருக்கிறாரு அது எப்படி எங்க இடத்துக்கு வந்தது என்ன அல்லாவோட வாசல்ல வாழ வைக்கும் தெய்வமாக வந்திருக்காரு சரி சரி ஆ, அல்லாவோட வாசலுக்கு வந்திருக்காரு சொல்றீங்களே ஆமாம்மா எங்க மதம் வேற அவங்க மதம் வேற வேற எப்படி வாழ வைக்க எப்படி எங்க இடத்துல வந்து அவரு ஆ, வாழ வைக்கும் தெய்வம்
தெய்வமாய் இருக்க முடியும் என்றார். என்று எம்மா லெப்பிமார்களே கவலைப்படாதங்க. என்ன உங்க அல்லாவோட வாசல்ல கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா? அம்மா அந்த கொடிமரம் யாரு? அந்த கொடிமரம் இருக்குமே ஆனால் கொடிமரத்துக்கு காவக்காரன் சொடல இருப்பாரு. மாயாண்டி சொடல இருப்பார். ஒரு சில இடத்துல கொடிமரத்துக்கு காவலா மாயாண்டி சொடல இருப்பாரு. ஆமா. ஒரு சில இடத்துல கருப்ப இருப்பாரு. ஆமா முண்டசாமி. ஒரு சில இடத்துல இவர மாதிரி முன்னோடும் தெய்வம் காத்தவராயம் இருப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமாக தெய்வங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். கண்டிப்பா. அப்பேற்பட்ட அப்படியே இந்த அரும்பரு சபையிலே ஆஷார வந்தலிலே 5000 பேர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வ சபையில இந்த ரெட்டியார்பட்டி மாநகரில் நமக்கு பாசத்தோடு நேசத்தோடு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று 100 ரூபாயை அள்ளி அள்ளி சன்மானம் கொடுத்த செல்வ சீமான் பூமான் யார் என்று கேட்டால் காத்தவராயன் குருப்பு. பட்டவராயன் குருப்பு. நல்லா கேட்டியா? ஆமா கேட்டுக்கப்பா. அப்புறம் தெரியாம எதாடு சொல்லிட்டு இருக்காத. ஆமா பாசத்தோடு நேசத்தோடு காவலுக்கு கெட்டிக்காரன் சொரிமுத்தையம் வாசல்ல முதல் நிலைய யாருக்கு கொடுத்தாங்க? அப்பம் பட்டனுக்கு கொடுத்தாங்க. யாரு? முத்துப்பட்டன். பொம்மக்கா திம்மக்காவை கல்யாணம் முடிச்சு அங்க ஐயனோட வாசல்ல முதல் நிலையம் வாங்கினவரு. அப்பேற்பட்ட பட்டனுடைய குறுப்பு 100 ரூபாய் 100 லட்சமாக நமக்கு அள்ளி சன்மானம் கொடுத்திருக்கின்றார். அவங்க குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக எப்படி வாழ வேணும் தெரியுமா? ஈசன் பகவான் ஏக கைலை போல வாழ பட்டி நல்ல பெருகவே பால் பான பொங்க அன்னார் குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக அப்பம் பட்டவராயர் அருள் பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொள்கிறோம். அப்படியே அல்லாவோட வாசலில நிலையமானது எப்படி போட்டு கொடுக்கறாங்க தெரியுமா? கொடிமரத்து பக்கத்திலே அங்க மாயாண்டி ஜடலைக்கு அல்லாபிச்சை குல்லாபிச்சை என்று நிலையம் போட்டு கொடுத்தார். தாய் வேச்சியம்மனுக்கு பார்த்திமா பேபி என்று பெயர் கொடுத்தார். அப்படியே ரொட்டியை சுட்டு குருமா வைத்து பாத்தியா ஊதுறாங்க. பாத்தியா ஊது அப்ப அங்க சில நாள் இருக்காரு காவல் தெய்வமாக. அப்ப அங்க கொடிமரத்து பக்கத்துல காவல் இருக்கும் போது அவருக்கு தலையில குல்லா மாட்டுறாங்க. எப்படி குல்லா போடுறாங்க. ஆனா நம்ம பூலோகத்துல மாட்டுற குல்லா வேற, அவங்க போடுற குல்லா வேற. ஆனா அந்த குல்லாவுக்கு அவங்க மதிப்பு கொடுத்து அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்ப நம்ம மாயாண்டி சொடலைய. நம்ம கையெடுத்து வணங்குறோமோ இல்லையோ தெரியாது. அவங்க கரெக்டா தொழுகையானது கரெக்டா நடத்துறாங்க. யாருக்கு? நம்ம அப்பா மாயாண்டி சொடலைக்கு. நம்ம கொடை விழா கொடுத்தா மட்டும்தான் கோயில் பக்கம் வருவோம். இல்லன்னா கோயில் பக்கம் நம்ம எல்லாம் வரமாட்டோம். வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்துதான் தெய்வத்தை கையெடுத்து வணங்குறோம். ஆனா அவங்க அப்படி இல்ல. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே யார வணங்குறாங்க? அல்லாஹ் வணங்குறாங்க. அந்த அல்லாஹ் தொழுகை செய்யும் போது
மண்டியிட்டு வணங்குறாங்க பாத்தீங்களா? அந்த மண்டியிட்டு வணங்கக்கூடியது நம்ம அப்பா மாயாண்டி சுடலையதான். ஆனா அவங்க வணங்கக்கூடிய விதம் வேற, நம்ம வணங்கக்கூடிய விதம் வேற, அவ்வளவுதான். அப்படி அல்லாவோட வாசல்ல இருந்து அப்ப மாயாண்டி சுடலை என்ன நினைத்தா தெரியுமா? இசமகன் சுடல தெய்வம், சுடல தெய்வம் இந்த இடம் தனை கடந்து நாடு சுத்தி பார்க்க வேணும், பார்க்க வேணும், நகரம் சுத்தி பார்க்க வேணும், பார்க்க வேணும் என்று சொல்லி வராரே வாராரே. நாடு சீமையில சீமையில எந்த இடம் வாராரே? காசி நகர் வருவாரோ, காசியில தீர்த்தமாடி காசி விஸ்வநாதரையோ சேர்வ செய்து அந்த இடம் தனை கடந்து மாயாண்டி வராரே வாராரே. அந்த இடம் தனை கடந்து இந்த மாயாண்டி வாராரே வாராரே. மகன் சடல தெய்வம், சுடல தெய்வம் முகமா வாராரா அண்ணாமலை தனை கடந்து தெற்கே நோக்கி வார நேரம் மதுரை நகர் வருவாரா தப்ப ஓளம் தீர்த்தமாடி அங்க சில நாள் இருந்தல்லவோ திசைய நோக்கி எல்லோ முருகன் நகர் வாதையாக ஈசம்மகம் வருவாரா மாயாண்டி சுடல தெய்வம் இப்படி தலங்கள் கண்ட தலமாக பார்த்து தென்னாடு சீமை நோக்கி வருகின்றார். அப்படி தென்னாடு சீமை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் விருதுநகர் பாதையாக வரக்கூடிய நேரத்தில் மேல்முகமாக நாம திரும்ப வேண்டும். ஏன்னா மேல்முகமா போகணும். மேல்முகமா போனால்தான் மேற்க இருக்கக்கூடியது என்ன நாடு இருக்கு? மலையாள சீமை இருக்கு. அப்ப மேல்முகமா தானே போக முடியும். செழிப்பா இருக்கக்கூடியது மலையாள தேசம். என்னைக்காட்ட அங்க பஞ்சங்கிறது வந்திருக்கா? பஞ்சங்கிறது கிடையாது. அங்க எப்பவும் செழிப்பா இருக்காங்க. இப்பவும் பாரு அள்ளிக்கிட்டு போது பாரு. அதத்தான் சொல்லுதேன். அள்ளி அங்கதானே கொண்டுகிட்டு போகுது. திருச்செந்தூர்ல நல்ல நடக்கம் வந்ததா? கடல் உள் வாங்கி இருக்கு. அது இன்னைக்கா நடக்கு? இது நேத்து முந்தா நாளப்பா நடக்கு. அம்மாசி பௌர்ணமி வந்தாச்சுன்னா கடல் உள் வாங்குறதும் கக்குறதும் தான் இருக்கு. நம்ம என்ன பாடு படுத்துறோமோ அவர் அதுக்கு இத்தனையும் சேர்த்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதானே? ஆனால் மாயாண்டி சுடல தெய்வம் எப்படி வருவாரையானார் ராஜபாளையம் மாதையாக எந்த இடத்தை பார்த்தார் தெரியுமா? தந்தையும் மாமாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். எந்த இடம்? எதுக்கு தந்தையும் மாமாவும் சேர்ந்து இருக்காங்க? அது சேர்ந்து இருக்காங்கன்னா எப்படின்னா தெரியுமானாச்சு? யார்ட்ட கேட்க தெரியுமானு? உடுக்கற அண்ணாச்சி தான். அந்த உடுக்கற அண்ணாச்சி கேட்கற அந்த அண்ணாச்சி அந்த ஊர் பக்கத்துல இருக்காங்கல்ல. அதனால அவருக்கு தெரியுங்கறியா? பக்கத்துல இருந்தாலும் தெரியாது, தூரம் இருந்தாலும் தெரியாது.
தெரியாது தெரியாது. எந்த ஊர் பக்கத்துல இருந்தாலும் அதற்கு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. அப்படி சொல்றீங்க? ஆமா. அதானே கேட்டேன். சிறுவில்லிபுத்தூர் என்று சொன்னால் அங்க இருக்கிறது யாரு? ஆண்டாள் இருக்கிறா. ஆண்டாள். ஆமா. அந்த ஆண்டாள் யாருக்காண்டி காத்திருந்தா? யாருக்கு? அங்க இருக்கிறது நம்ம அப்பன் தான். ஆமா, நம்ம அப்பன் யாரு? நாராயணமூர்த்திக்காக தான் காத்திருந்தா. அதே மாதிரி மதுரையில மீனாட்சி சொக்கனுக்காக காத்திருந்தா. மதுரை மீனாட்சி சொக்கனுக்கு காத்திருந்தா. அதே மாதிரிதான் அந்த ஊர் சங்கரங்கோவில். சங்கரங்கோவில் ஆண்டவன் சிவனும் என் பெருமாளும் சேர்ந்து இருந்த இடம் சங்கர நயினாருன்னு அதுக்கு தான் பேரு. மத்த பக்கம்லாம் சிவனுக்கு வேற வேற. அந்த இடத்துல இருவருக்கு சேர்ந்து ஒரே பேரா கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா இப்படி வயல்வெளிகள் நிறைந்த இடம். அந்த காலத்துல கம்பு, கேழ்வரகு, தினை இதெல்லாம் அந்த நேரத்துல விளைஞ்சு வந்த இடம் பாத்தீங்களா? ஆமா. இப்படி சோளம் விளையக்கூடிய இடத்துல அந்த வயல்வெளியில யார் இருக்கா தெரியுமா? அச்சுதன் பெருமாள். அங்க நாகமாக குடைபிடித்து இருக்கிறார். அந்த வயல் வெளியில நடு வயலுக்குள்ள கொடை பிடிச்சு இருக்காரு. அந்த கொடை பிடிச்சு இருக்கும் போது அங்க யார் இருக்கா? சிவலிங்கமாக ஆண்டவன் சிவனார் வந்து இருக்காரு. சிவலிங்கத்துக்கு அப்படி கொடை பிடிச்சு என் பெருமாள் நிக்காரு. அப்ப அந்த வயல் வெளியில சொந்தக்காரது அறுவடை பண்ணணும். வந்து பாக்காங்க. கண்டிப்பா அறுவடை நடக்கணும் பாத்தீங்களா? விளைஞ்சாச்சுன்னா அறுவடை நடத்தணும். ஆமா. அப்ப அறுவடை நடத்தக்கூடிய நேரத்துல பாக்காரு அங்க நாகம் கூட பிடிச்சு இருக்க, நல்ல பாம்பு இருக்கு. எப்ப அந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்களே, ஏன் நம்மளால அது பக்கத்துல போக முடியாது அப்படின்னு மக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அலறி அடித்து ஓடக்கூடிய நேரத்தில் அப்ப அங்க சங்கர நயினாராக காட்சி கொடுத்து இந்த இடத்துல சிவனு என் பெருமாள் ஒரு சிலையாக இருக்கிறோம். அதனால் யாருக்கு ஒரு நாகதோஷம் என்று சொன்னாலும் இந்த இடத்துக்கு வந்தா போதும், தோஷமானது நீங்க விடும். மத்த தெய்வத்தை தனித்தனியா வணங்கணும். ஆனா சங்கரன் கோயில்ல அப்படி இல்லை. இந்த இடத்துலதான் ஆண்டவன் இருக்கிற சங்கர நாராயணனாக இருக்கிற உடையாக வந்து என் பெருமாள் உடைபிடித்த காரணத்தினால் என் தாய் பார்வதிக்கு ஆவுட கோமதி. கோமதி எங்க அக்கா கோமதி. ஆமா, உங்க அக்கா கோமதி, எங்க பாட்டி கோமதி. உங்க பாட்டி பேர் கோமதி. ஆமா, போய் சேர்ந்துட்டான். ஆமா, உங்க பாட்டி எனக்கும் பாட்டி தானே. அப்படியா? அப்போ இந்த ஆண்டவன் சுடல தெய்வம் அந்த சங்கரன் கோயிலே வந்து சங்கர நயினாரையோ கோமதியை அடிவாணிந்து பொழியங்கோடே வாதையாக கடையநல்லூர் தனை கடந்து இடைகாலு பாதையாக நல்ல விளக்கும் விட்டு இளஞ்சி நகர் வருவாரா இளஞ்சி நகர் வந்தல்லவோ மேல்முகம் திரும்புவாரா செங்கோட்டை வாதையாக ஈசமகம் வராரா புளியரை தனை கடந்து இஸ்வளை பாதையாக ஈசமகம் வர நேரம் ஆரியங்காதனை கடந்து அச்சங்கோயில் வாதையாக மலையாள சீமையில கொட்டாரம் வருவாரா மலையாள சீமையில கொட்டாரம்
தன்னதில மங்கையான பகவதியா பகவதியா இருக்காளே அம்மாவோட வாசலில நாமளுமே சென்றல்லவோ அட்டகாசம் நடத்த வேணும் ஆதாளி ஓட வேணும் நடத்த வேணும் வேளையான வேளையம்மா விளையாட இது சமயம் குருவங்கோட்ட மாரியம்மா மாறி மாறி பிறந்தவளே மாரியாக வந்தவளே தாயும் நல்ல மகனுமாக மகனத்தானே அழைப்பாள காத்தவராயர் வாராரு அம்மையவள் அழைக்கும் போது காத்தவராயர் ஆடுவார் அம்மாவோட வாசலில் அழகு புள்ள காத்தவராயர் அம்மாவோ அழைக்காளே குருவங்கோட்ட மாரியம்மா குலவச்சத்தம் போடுறாளே பங்கோல கையில் எடுத்து மாரியாக வராளே அக்கேணியில் பிறந்தவள் ஹரிராமன் தங்கையம்மா குருவங்கோட்ட மாரியம்மா நலதியில பிறந்தவள் அக்கினி சட்டி கையில் எடுத்து மாரியாக வராளே அக்கினி சட்டி கை வேடிப்பா சட்டியா மாத்துவாளா நலதியில இறங்குதாளே அம்பிகைய மாரியம்மா குருவங்கோட்ட மாரியம்மா தாயும் நல்ல மகனுமாக அம்பிகைய முப்பூடாதே தாயான துர்க்கையம்மா மன பேச்சு அம்பிகையோ 21 தெய்வங்கள் ஆமா அங்க கோட்டையத்தான் சாய்ப்பா கொடிவாரத்தான் சாய்ப்பா போற வேறே வார வேறே பொரடில்லட்டி அடிப்பார் ஆட்டலும் முழங்க தோண்டோ மாறி மாறி எறிவார் சூலிக்கார பெண்களையோ சூலடியாடிப்பார் சமகம் சுடலத்தை பூஷப்பண்ணும் பூசாரியே பொரடில்லட்டி அடிப்பார் தீவத்தட்ட முடுங்குவார் எவனுக்கு தீவத்தட்ட போடுங்கிறாரு
செவிட்டுல ஏட்டி அடிச்சாரு. அடி விழுது. ஆளை காணவில்லை. ஆமா, கொடி மரத்தை அசைக்காரு, கோபுரத்தை சாய்க்காரு. சூலிக்கார பெண்களை எல்லாம் சூலட்டியா அடிக்கிறார். நேரம் தப்பி வாரவர நெஞ்சிலட்டி அடிக்கிறார். மாட்டலும் செங்கத்துண்டம் வாரி வாரி வீசுறாரு. அப்ப பார்த்தார்கள், பூஜை பண்ணும் பூஜாரி பார்த்தாரு. அம்மா பகவதி அம்மா, உனக்கு நான் ஏதாட்டும் குறை வச்சது உண்டா? பால் பழத்துல குறை வச்சிருக்கேனா? பஞ்சாமதத்துல குறை வச்சேனா? சக்கரை பொங்கல் உனக்கு குறை வச்சிருக்கேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். நான் சாப்பிடலையே இன்னைக்கு. அடியா? ஆமா, இப்ப சாப்பிட்டுட்டேன். அப்படியே ஏதாட்டும் உனக்கு குறை வச்சேனா? எனக்கு எந்த குறையும் வைக்கலையம்மா. ஒரு குறையும் வைக்கல. ஆனா எனக்கு அற விழுது. ஆனா இனி உனக்கு பூஜை பண்ண மாட்டா. ஆமாம்மா. யாருன்னு நீ பாக்கலன்னு வச்சுக்க, உனக்கு பூஜைங்கிறது கிடையாது என்றார். மணி அடிக்க வர முடியாது. என்ன மணி அடிக்க வர முடியாதா? நீ இல்லன்னா நான் மணி அடிச்சுக்கிடவே, அவ்வளவுதானே சொல்றியா? ஆமா, நீதான் மணி அடிக்கணும் இருக்கா. பூசாரி மணி அடிச்ச மாதிரி இருக்கா? இல்ல 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 பூசாரி நீ வேண்டாம். நாங்களே மணி அடிச்சுக்கிடுவோம். லெப்ட் மணி அடிப்போம், ரைட் தீவர்ண காமிப்போம். அடியா, அப்ப பூஜை பண்ணக்கூடிய பூசாரு அம்மா என்னண்டு பார்க்க வேணும்னு சொல்ல, தாயாகப்பட்ட பகவதி என்ன செய்தா தெரியுமா? பகவதியா என்று பார்ப்பாளா மரத்து பக்கத்தில பாலகனோ நிற்பாரா பாலகனை கண்டல்லவோ தேனோ நல்லத்தனமாவோ எடுத்தல்லவோ நல்ல கிண்ணத்தில பகவதியால் எடுத்தல்லவோ எடுத்தல்லவோ கொடி மரத்து பக்கத்தில எடுத்தல்லவோ கொடி மரத்து பக்கத்தில தனமாவும் பசைந்து தங்க தாம்பளத்திலே எடுத்து தாய் பகவதி வாரா அப்படி கொடிமரத்து பக்கத்துல சின்னஞ்சிற பாலகனா யாரு நிக்கா? அப்பன் மாயாண்டி சுடலத்தை நிக்காரு. சுடலை இசனை பார்த்தவுடனே அம்மா கேக்குறாங்க, என்ன கேட்டார்கள்? எப்பா யாருப்பா திருவிழாக்கு வந்த பிள்ளையா? கூட்டத்துல அம்மா அப்பாவை தவற விட்டுட்டியா? தவற விட்டு வந்து நிக்கப்பா, நீங்க தாய் தந்தையை தொலைச்சிட்டியாப்பா? யாரப்பா என்று எப்படி கேக்குறாங்க தெரியுமா? ஊரு என்னப்பா பெயர் சொல்லப்பா பெயர் சொல்லப்பா ஒன்றே ஒருவனாக வந்தது என்னப்பா பெயர் சொல்லப்பா நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நன்றாக பெற்றெடுத்த தாய் தகப்பையாரப்பா நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நன்றாக பெற்றெடுத்த தாய் தகப்பையாரையும்
எப்பா ஊரு என்ன பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன நீங்க வந்த விவரம் நடந்து வந்த விவரம் என்னப்பா மகனே மாயாண்டி சொல்லப்பா நீ யாருன்னு சொல்லு என்ற அம்மா அப்பதான் மாயாண்டி சுடலை பார்த்தாரு என்ன அம்மா நான் யாருன்னு உனக்கு தெரியலையம்மா இது வரைக்கும் நீ யாரு இவரு தெரியலையம்மா தெரிஞ்சா ஏன்பா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரப்பா தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லப்பா நீ யாருன்னு விவரத்தை சொல்லப்பா என்றா ஆமாம்மா அம்மா என்ன நான் விவரமா சொல்றீங்களம்மா விவரமா பிறந்தது தாங்கைலாசை பார்வதியா பெயர் கொடுத்தார் பரமசிவா பலத்தாளை வனவேச்சி போர்க்கு வெள்ளையாக நம்ம உந்த நீடோ உந்த நீடோ போர்க்கு பிள்ளையாக பிள்ளையாக வந்தே உன்னிடத்தில் ஏம்மா என்ன இப்ப மாட்டேன் நான் யாருன்னு தெரியுதாம்மா யாரப்பா நீ சொல்ல இப்ப பாரம்மா என்னை பார்க்கும்போது ஏம்மா என்ன பார்க்கையில உனக்கு எப்படி தெரியுது சொல்லப்பா தெரியுதா தெரியலையா தெரியலையே சரி விவரம் பிடிபடலையப்பா சொல்லுப்பா நான் பிறந்தது கைலாசம் சரி என்ன பெற்றது எங்க அம்மா பார்வதி பெயர் கொடுத்தது எங்க அப்பா பரமசிவம் வளர்த்தது வனவேச்சி இப்ப வளர்ப்போருக்கு பிள்ளையாக உன்னிடத்துக்கு வாசல் தேடி நான் வந்திருக்கேன் எடுப்பாருக்கு கை பிள்ளையா வந்திருக்கம்மா அம்மா பகவதி அப்ப இன்னும் யாருன்னு சொல்றியப்பா உங்க அக்கா மாவன் நான் வந்திருக்கேன் எந்த அக்கா மாவன் எந்த அக்கா மகனா எல்லாத்துக்கும் மூத்தவா பார்வதி மகன் ஓ கைலாசத்தில் இருக்காங்களே பார்வதி மகன் ஆமா நான் தான் பார்வதி மகன் பாண்டிய சுடல இவ்வளவு நேரமும் சொல்லாம இப்ப சொல்றியப்பா அப்படியா விவரமா கேட்டா பாத்தீங்களா பாண்டியன் சுடலை என்று சொன்னபடானே எப்பா மாயாண்டி சுடல நீ வந்தமாக போக வேண்டாம் போக வேண்டும் வாசலில் இருமகனே எவளும் சொல்லும் போது மகன் சுடல தெய்வம் பகவதியாயிடமதில பாண்டியனும் கேட்பாராது போட்டல்லவோ எந்தனைக்கு தாரும் அம்மா எப்பா நீ எங்க அக்கா மகனா என் வந்த மகனே எங்கேயும் போக வேண்டாம் என் வாசல்ல இருமவனு வாசல்ல இரு நீ வேற எங்கேயும் போகண்டாம் இங்க வந்த மகனே ஒரு பக்கம் போண்டாம் என் வாசல்ல இரு மகனே அப்படின்னு சொன்ன உடனே ஈச மகன் கேக்குறாரு என்ன கேட்டா அவன் வாசல்ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல சும்மா இருக்க முடியாது எனக்கு ஏதாட்டும் ஒரு வேலை போட்டு கொடு ஆமா செக்யூரிட்டி வேலையை போட்டு கொடுங்க செக்யூரிட்டனுமா ஆமா செக்யூரிட்டியா ஆமா என்னத்த செக்யூரிட்டனும் செக்யூரிட்டி என்ன வாட்ச்மேன் வேலை சொல்றேன் வாட்ச்மேன் வேலை ஆமா என்னது அப்படி சொல்றீங்க இவன் செக்யூரிட்டி வேலைங்கான வந்த உடனே செக்யூரிட்ட முடியுமா இல்லப்பா வந்த உடனே எப்படிப்பா செக்யூரிட்டி வேலையை கொடுக்க முடியும் நாலு பேர் எப்படி என்ன யாருங்க இவனுக்கு வந்த உடனே எப்படி தெரியும் இந்த ஊர் எப்படி இந்த ஊர் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியாம எப்படி உனக்கு செக்யூரிட்டி வேலையை கொடுக்க முடியும் யாருன்னு தெரியாது நல்லவனா இருப்பாங்க அவங்கள நீ அரண்மனைக்கு விட மாட்ட கெட்டவனா இருப்பான் அவனை அரண்மனைக்கு கதவை திறந்து விடுவ எப்படி உனக்கு செக்யூரிட்டி வேலை தர முடியும்
அந்த வேலை கிடையாது உனக்கு. எப்பா என் மகனை மாயாண்டி சொல்லல. என்னம்மா உனக்கு வேலை எதுக்குப்பா? அம்மாவோட வாசல்ல இல்லம்மா, அம்மாவோட வாசல்ல வேலை பார்த்து தான் சாப்பிடணுமா? ஆமா, நீ வேலை பார்க்காமே இருக்கலாம். வேலை பார்க்காம இருந்தவன சோம்பேறி பிள்ளை ஆயிரும். எனக்கு வேலை கொடு என்று கேட்டவுடானே மங்கை பகவதி அம்பிகை என்ன சொல்றா தெரியுமா? என்ன அம்மா சொல்லுகின்ற மோட்டு கலங்கலில திருவாச்சி மூடாதில பண்டயத்தில் இருக்குதப்பா அள்ளும் பானம் நுள்ளும் பானம் மலையாள சக்கரமோ மகனை இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை காவலும் கட்டுமாக காவல் காத்து கொடுப்பாயப்பா கட்டுமாக தெக்க மொட்டு கலங்கல்ல தருவாச்சு மூடதில 7 கிடாரம் திரவியம் இரும்பு தண்டயத்துல இருக்கு. அள்ளும் மனம் நொள்ளு போனம் மலையாள சக்கரம். ஆமாம்மா, மாந்திரவாதி கொண்டு போகாம காவலும் கட்டுமா எனக்கு காவல் காத்து கொடுக்கணும்ப்பா. கொடுக்க வேண்டும் அப்பா. அப்படி காவல் காத்து கொடுத்த அம்மா வாசல்ல உனக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். அப்படியா அம்மா? காவக்கார பிள்ளையா உன் வாசல்லாம் இருக்க எனக்கு காவலுக்கு கெட்டிக்கார பிள்ளைக்கு நீ என்ன கொடுப்ப? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேக்குறியா? 7 நிலைய வேணும், ஏமச்சாம கூட வேணும். வேண்டும் வேண்டும். 6 நிலைய வேணும், அர்த்தச்சாம கூட வேணும். வேண்டும் வேண்டும். ஊட்டு கூட கொடுப்பியா? நல்ல திண்டுக்கல் பூட்டை வாங்கி தாரேன். நல்ல நீ திண்டுக்கல் பூட்டை நீயே வச்சுக்கோ. நீ பக்குவமா வச்சுக்க அம்மா.